ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே ஒரு ட்ரீம் இருக்குது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய கனவு இல்லை, அது உண்மை தான். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பிஓ எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. நான் பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கிறதுனால சரி பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பிஓ எக்ஸாமுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 2 மந்த்தாகவே அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா 2 யூனிட் முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் படிச்சிட்ருக்கேன். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க. பிஓ எக்ஸாமில் எலிஜிபிலிட்டிக்கு தமிழ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நான் 10th தமிழ் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 10th தமிழ் தான் நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.